வார்த்தையால் புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் சத்தியமா முடியாது என்றுதான் கூறுவேன். அது ஒரு சமநிலையை தேடக்கூடிய நீண்ட ஒரு பயணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்தது. எத்தனையோ மனிதர்களை தெரியும், எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில சமநிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஊர்கள்னு நீங்க சுற்றி கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். நீங்க சமநிலைக்கு அடையாளமான ஒரு ராசிக்காரர்களாக எப்பொழுதும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த ஒரு சமநிலையை தராம சோதித்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவங்கள மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க. நீங்க மற்றவங்களுக்காக சமநிலையா போராடுவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சமநிலை என்பது ஏற்படாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படும். ஏன் எனக்கு மட்டும் நிலைத்தன்மை இல்லாம போனது அப்படிங்கிற கேள்வி பல முறை உங்களுடைய மனதிற்குள்ள எழுந்து கொண்டே இருக்கும். எழுந்து அது உங்களை இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆழ்த்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். நிலைத்தன்மை இல்லாம ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில போனது? ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இவர் அழகு, உறவு, விருப்பம் ஆகியவற்றை நிர்வகித்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பார். அதே மாதிரி தாங்க உங்களுக்கும் இவர் எப்போதுமே கொடுத்திருப்பார். ஆனா சில காலங்கள்ல கிரகநிலைகள் மாறும்போது நீங்க எதை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு குழப்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒண்ணு தேர்வு செய்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க ஒண்ணு தேர்வு பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய அதிபதியே ஒண்ணு தேர்வு செஞ்சிருக்கும். அதனால நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நீங்க இழந்திருப்பீங்க, எவ்வளவோ நீங்க பெறவும் செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. ஆனா சில காலங்கள்ல கிரக நிலைகள் மாறும்போது நீங்க எதை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு குழப்பத்திற்கு ஆளாக்கப்படுவீங்க. அதனால ஒரே ஒரு விஷயத்தில் நீண்ட காலம் நீங்க நினைத்து நிற்க முடியாமல் போய்விடும். அது தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது வேலைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முயற்சிகள் முதல் ஏதாவது ஒண்ணு போட்டு வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்களாக உங்களால பொறுமையாக இருக்க முடியாது. எப்பொழுதுதான் நமக்குன்னு போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நீங்க நினைத்து வெளியே வரத்தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மனிதராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்தீங்க. உங்களுடைய காலத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியாது. எதுலேயும் ஒரு பொறுமையான ஒரு முகத்தை உங்களால வைக்க முடியாது. இதனால இவ்வளவோ அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மனசு ஒரு இடத்துல நிலைக்குள்ளாம தொடர்ந்து மாற்றத்தை தேடிக்கொண்டே இருக்குங்க. ஆனா நீங்க எப்பொழுதும் இந்த ஒரு இடத்துல இருக்கணும் தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா நேத்து ஒண்ணு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, அடுத்த ஒரு நாள் ஒண்ணு நடக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்க. நீங்க கவனம் வைக்க முடியாத ஒரு சிரமம் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது? நீங்க ஒரே ஒரு விஷயத்துல முழு கவனம் வைக்க முயற்சி செய்தாலுமே உங்களுடைய மனசு வேறு விஷயங்களுக்கு தானாகவே சென்றுவிடும். உங்களுடைய மனசு ஏன் வேறு விஷயத்துக்கு போகுது அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது. அது ஏன் மற்றவங்களை தேடியும் போது நீங்க ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது மற்ற ஒரு வேலைக்கு ஏன் ஆசைப்படுது அப்படின்னு தெரியாம நீங்க எவ்வளவோ அளவுக்கு உங்களை நீங்களே சந்தேகித்து பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி சில வாழ்க்கையும் உங்களுக்கு, இந்த மாதிரி சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்ததும் இருக்கும். இது உங்களுடைய அதிகமா யோசிக்கிறதையும் நிலைமையான ஒரு வாழ்க்கையை தேடக்கூடிய ஒரு மனநிலைக்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். ஆனா இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமலே போய்விடுங்க. எல்லாத்தையும் நீங்க சமமா பார்க்கணும், சமமாக கவனிக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஒரு விஷயத்துல கூட உங்களால அதனால சரியா போக்கஸ் பண்ண முடியாம போயிடும். இதனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும், வேலை இடத்துல சின்ன சின்ன தவறுகளும் உங்கள் மீது நிச்சயமாக வரவும் ஆரம்பிக்கும். திடீர் முடிவுகளும் பின்னர் அதுக்கான வருத்தத்தையும் நீங்க பெறவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க பல நேரங்கள்ல யோசித்து முடிவு எடுக்காம அந்த ஒரு தருண உணர்ச்சியில நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. அதற்கு காரணமா இருப்பது உங்களுக்குள்ள இருந்தது இது சரியா என்ற ஒரு குழப்பத்தை உடனே முடிக்க வேண்டும் என்ற ஒரு அவசரத்துல நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா அதற்கு பிறகு அந்த ஒரு முடிவுகளை நீங்க திரும்ப யோசிக்கும் போதுதான் அந்த ஒரு வருத்தம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே அது போய்கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலோ மாற்றங்கள் நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா நடந்திருக்கும். ஆனா இது சாதாரணமான இருப்பதாக உங்களுக்கு கிடையாது. மற்றவங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில சில மன வேதனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். நீங்க எல்லாரிடமும் நன்றாக இருக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க வாழ்ந்து கொண்டு வருவீங்க. எல்லாரும் அதே ஒரு அளவுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா புரியவும் ஆரம்பிக்கும். அதனால தாங்க உங்களுடைய
சர்க்குள்ள அடிக்கடி ஏதாவது ஒரு மாற்றங்கள், ஒன்று நண்பர்கள் மாற்றங்கள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி சில செயல்களும் நிச்சயமா நடந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் உறுதி இல்லாமல் போனதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க காதலில் உண்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. போலியான காதல்கள், போலியான அன்பு எதையுமே நீங்க விரும்ப மாட்டீங்க. எப்பொழுதுமே நமக்கு உண்மை அப்படிங்கிறது வேணும். அது உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க அதிகமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாம இருந்ததால சில நேரங்கள்ல உங்களுடைய வேலையும் அப்படிங்கிறது குறைந்து போயிருக்கும். நீங்க யாரு, உங்களுடைய மனது எப்படி இருக்கும் என்பதும் புரியாம போயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், பொறுத்து கொண்டு அவங்கள முன்னிலைப்படுத்தி விட்டு போனோம். ஆனா நீங்க அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ விடாம உங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ வச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அதனால சின்ன சின்ன கவலைகளும் சின்ன சின்ன மன வருத்தங்களும் நிச்சயமா உருவாகி இருக்கும். அதனால தாங்க உங்களுடைய உறவுகள் நிலையா இல்லாம போயிருக்கும். ஒரு பக்கம் நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அதே அளவுக்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்காமல் போன அனுபவங்களும் நிச்சயமா இருக்கும். குடும்பத்திலும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். நீங்க உங்களுடைய வழியில் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் போகுது அப்படின்னு நீங்க யோசித்து அதனையே சிந்தித்து கொண்டும் ஒரு ஒரு பக்கம் இருப்பீங்க. இந்த இரண்டையை பற்றி நீங்க அதிகமா யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கிறது. இது உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை என அனைத்திலுமே நிச்சயமாக ஏற்படும். நீங்க தவறு செய்யல. ஆனா அந்த தவறுக்கு காரணமும் நீங்களும் கிடையாது. இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இல்லாம போறது தாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உங்களை காரணமாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு விதத்துக்கு நிச்சயமா போகும். சரியான பாதையை நோக்கி நீங்க செல்லக்கூடிய காலத்தை நிச்சயமாக வந்துவிட்டது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது பிறக்கும். தெளிவு பிறந்து நீண்ட நாள் குழப்பங்கள் மெதுவாக சரியாகவும் ஆரம்பிக்கும். கிளியரான ஒரு முடிவையும் உங்களால் எடுக்கவும் முடியும். நீங்க எதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வாழ தயாரானவங்க என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. எப்படிப்பட்டவங்க நீங்க, என்ன பண்ணுன்னு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என அனைத்தையுமே புரிந்து இனிமே நீங்க நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஒரு பலனானது உங்களுக்கு கிடைத்து பொறுமையான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அந்த ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு தைரியமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பொசிஷனும் இந்த ஒரு நேரத்துல இம்ப்ரூவும் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். பண பண வரவும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். உங்களுக்கு இன்கம் ஆனது இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்ததை விட சைடு இன்கமும் சரி, உங்களுடைய மெயின் இன்கமும் சரி, இந்த ஒரு நேரத்தில் நீங்க நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்ததை விட பண ரீதியான ஒரு சப்போர்ட் ஆனது உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர்கள் மூலமாகவோ நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதனால பண ரீதியான எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில வராம போயிருங்க. திருமண வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நிலைமையான நிலையான ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு உறவை நீங்க இதுக்கப்புறம் நிச்சயமா தேடுவீங்க. தேடி உங்களுடைய வாழ்க்கைய வாழணும் எப்படிங்கிறத நீங்க புரிந்து ஒருவருக்கொருவர் பேசி ஒரு திருமண வாழ்க்கைக்கு அந்த ஒரு உறவை நிச்சயமா நீங்க கொண்டு போக வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது மெதுவாக நடந்தாலுமே, தாமதங்கள் ஆனாலுமே இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு நேரத்துல மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல மூவ் ஆகி அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள உயரவும் பண்ணும். நீங்க உங்களை சந்தேகித்த இடத்தில் இப்போது ஒரு தைரியமாக நீங்க மாறி விடுவீங்க. உங்களுக்குள்ள நீங்களே கான்பிடன்ஸை கூறி எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக தொடங்கக்கூடிய 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? புதிதாக நீங்க யோசிக்கக்கூடிய டிசிஷன், நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், புதிதாக நீங்க செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், அது அனைத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற இந்த ஒரு நேரத்துல ஒரு நன்மை நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நிலையான ஒரு உறவும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உண்மையான பாண்டிங்கும் உங்களை தேடி வரும். அந்த ஒரு பாண்டிங்கின் மூலம் நிச்சயமான ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். உண்மையான உறவுகள்னா என்ன என்பதை உங்களுக்கு புரியவும் வைக்கும். பணம் எப்படி சேமிக்கணும், அந்த பணம் சேமிப்பதற்கான டிசிப்ளின்னா என்ன என்று எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றும் கொடுக்கும். உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிப்பீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும்.
உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்துல விட்டு விடுவீங்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் தேடிய ஒரு சமநிலை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்க போகிறது. நீங்க இழந்த ஒரு அமைதி மீண்டும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க குழப்பத்தில் இருந்த ஒரு பாதை இப்போது தெளிவான ஒரு பாதையாக மாறும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.